வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது நாம் ஈரோடு கிளம்பிட்டு இருக்கோம். அதை விலாகாக எடுத்து போடலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சூட்கேஸ்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பொருட்கள் எல்லாமே ரெடி. ஓகே, நம்ம இப்போ ஈரோடு கிளம்பலாம். ஊருக்கு போகிறனால எல்லாத்தையும் ப்ராப்பராக லாக் பண்ணிட்டு போகணும். அந்த வேலைகள்லாம் நான் தான் பார்ப்பேன். வழக்கம் போல் நானே பார்ப்பேன். புச்சி என்ன பண்ணுறீங்க? புச்சி நீங்களே ட்ரைவ் பண்ண போகிறீங்க? ஹலோ, அந்த பக்கம் போங்க, அப்பா வரணும். உங்களுக்கு காலே எட்டலை. இல்லை ட்ரைவ் பண்ண போகிறாரான். ட்ரைவு அவ்வளோதான். அப்பாவை போலீஸ் பிடிச்சிக்கும் தெரியுமா? அதுவும் தப்புங்க. அதனால நீங்கள் எந்திரிச்சு அம்மா கூட உட்காந்துக்கோங்க. அப்பா வந்து ட்ரைவ் பண்ணுறேன். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வழக்கமாக போகிற ரோடு இல்லாமல் இன்றைக்கி வந்து வேறு ரோட்டில் போகிறோம். என்ன கேமரா ஆன் பண்ணோன்னையும் இங்கே ஒரு ஆள் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணுறா. அப்படி ஆமாம், நானும் பிரியா மாதிரி கேமரா ஆன் பண்ண உடனே வந்து ஓஹோ, வழக்கம் போல் புஜ்ஜி பாப்ஸு என் மடியில் உட்காந்துருக்காங்க. இவரே பெரியவர் ஆகிட்டாரு, ஆனாலும் என் மடியில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹைவேஸ் ஏரியாச்சு. நம்ம தலைவர் வந்து இப்போ பாட்டு வந்து புதுசாக ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக இல்லை, பழைய பாடல்கள் தான், ஆனால் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன பாட்டுன்னு வந்து பாருங்களேன். டிஆர் சாங்ஸ் வைப் பண்ணுறாரம்மா. நாங்கள் ஒரு டிஆர் ரசிக்கிறது. அப்படிங்களா? இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து வைப் பண்ற முதல் நீங்களா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பிரைட்ஸ் வேற வந்துடும். அது வேற பெரிய தலைவலி. அதனால மீட் பண்ணிட்டா தான் பெஸ்ட். இந்த பாட்டுக்கெல்லாம் வைப் பண்றீங்களே, எப்படி உங்களால மட்டும் முடியுது இது? உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு டிஆரோட பாட்டுல டிஆர் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த எதுகை மோனையோட இருக்குமா? ஆமா. ஓகே, மட்டும் டிஆர் மியூசிக் வேற கொஞ்சம் காமெடியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன். இல்ல, ஜாலியா இருக்கும். அதெல்லாம் வைப். நிஜமாலுமே அதான் வைப். அவன் சொல்ற மாதிரி போய் நான் வைப் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் வைப். நான் உனக்கு ஒரு பாட்டு போடுற மாதிரி அந்த பாட்டு நீ கேட்டீங்கன்னா நீயே வைப் ஆயிடுவேன். ராக்கோலி கூபையில டன் 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 அந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா வைப் ஆயிடும். என்னடா ரொம்ப நேரமா எந்த ஒரு வண்டியும் வரலையேன்னு பார்த்தோம். பாருங்க, இங்க ரோடு வேலை செய்யறாங்க. அதனாலதான் போன வாட்டி ராயக்கோட்டை ரோடு எடுத்து நம்ம அப்படி போனோம். இந்த வாட்டி இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னு சொல்லிட்டு வந்தோம். பட் மாட்டிக்கிட்டோம். சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு மாட்டிக்கிட்டோம். இப்ப எங்க போறோம்னு தெரியுமா? பெட்ரோல் அடிக்க போறோம். கார் எடுத்தோன்னே எப்பயுமே வந்து பெட்ரோல் 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 சொல்லி பெட்ரோல் எடுக்கிறத ஒரு வீடியோவாக போட வேண்டியதாக இருக்குது. உங்களோட கருத்துக்கள்? அதாவது நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லா வீடியோலையுமே பெட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, காருக்கு பெட்ரோல் தான் போட்டோம். தண்ணி போட்டாங்கன்னா ஓடாது. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பெட்ரோல் போட்டால் தான் ஓடும், இல்லைன்னா டீசல் போடணும். நம்ம வண்டி பெட்ரோல் வண்டி, அதனால பெட்ரோல் போடுறோம். அப்படியா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இது வந்து ரீமிக்ஸ் இல்ல, ஒரிஜினல் வெர்ஷன். இது தலைவனோட ஒரிஜினல் வெர்ஷன். கேளுங்க. இது வரைக்கும் டிஆர் பாட்டுலயே இந்த பாட்டு ஒண்ணுதான் கேட்கற மாதிரி இருக்குது. இந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்ச பாட்டு. உடனே இங்க ஒரு ஆள் தலையாட்டி. வீட்டுல இருந்து கிளம்பும் போது வந்துட்டு வெயில இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. மழை வர மாதிரிலாம் இல்ல, மழை வந்துட்டு தான் இருக்கு. ஆமாப்பா, தூறல் போடுது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. யாருக்கு? அது நம்ம ஊருக்கு போறோமா, அதான் மழை வருது. ஓஹோ, இப்பெல்லாம் அதிகமா ஊருக்கு போறது இல்லைல்ல. நம்ம ஊருக்கு போறதுனால மழை வந்து வருண பகவானே நமக்கு வழி கொடுக்குறா. வாடா 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 அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி ஆயிட்டாங்களோ. மகிழ்ச்சி. எதுக்கு இந்த மியூசிக்? இல்ல மகிழ்ச்சி அந்த கபாலி மியூசிக் சொல்லலாம்னு பார்த்தேன். இது வந்து பார்த்தா அந்த ஹிந்தி மியூசிக் போயிடுச்சு. மிஷன் இம்பாசிபிள். அச்சோ, மழை ஜாஸ்தி ஆயிருச்சு.
மலையில ஜாலியா வீடியோ எடுத்துட்டு போலாம். சாரி அதாவது வீடியோ எடுத்துட்டு ஜாலியா போலான்னு பார்த்தா மழை வந்து இப்படி பண்ணிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நாம் இந்த வீடியோவை எடுப்போம். டோல்கேட் வரப்போகுது அம்மா. டோல்கேட் வரப்போகுது. கிருஷ்ணகிரி வந்து க்ளோஸ்ல இருக்கு. Okay, here we go. 4ல தான் போயிடும். 4. ஏன்னா 4ல தான் வந்து you cannot make it on 5. 4ல வந்து நிறைய லாரி தான் நிக்குது. ஸோ சீக்கிரமா போயிடும். அங்க வந்து 6ல வந்து நிறைய கார் நிக்குது. அதாவது கார், இது லாஜிக் நான் சொல்றேன் ஜனங்களுக்கு. அதாவது கார்னா குட்டி குட்டியா நிறைய கார்கள் நிக்கும். லாரினா பெரிய பெரிய 2-3 லாரி தான் நிக்கும். சோ அதனால நம்ம பாத்தீங்களா, இதான் வண்டி ஓட்டிட்டே பேசக்கூடாது. நம்ம போகிற வேகம் சீக்கிரமா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா, இது டோல் இப்ப பிரைஸ் ஏறிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அதையும் நம்ம ஜனங்களுக்கு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி 80 rupees இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம காத்திருந்து பொறுத்திருந்து வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு அர்த்தம் தான் பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து 6 ட்ராக், கிருஷ்ணகிரி வரைக்கும் 6 ட்ராக் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு 4 ட்ராக் தான் இருக்கு. பட் என்ன மேட்டர்னா, நீங்க 6 ட்ராக்ல வரதை விட இந்த 4 ட்ராக்ல போறது ஈஸியா இருக்கும், சீக்கிரமா போகலாம். அதற்கு காரணம் என்னவென்றால் ரோடு நல்லா இருக்கும். அங்க 6 ட்ராக்ல பேட்ச் ஒர்க்னே பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க வந்து ரோடு நல்லா இருக்கும். அதான் மேட்டர். சேலத்துக்கு 108 கிலோமீட்டர் இருக்கு. எனக்கு 7:30 மணிக்கு மீட்டிங் வேற இருக்கு. பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் டைம். It's time for the snacks. கரையில் சொல்லி வைத்ததாய் போதும்பா. போதும்னு நானும் சொல்றேன், உங்க அப்பா நிறுத்த மாட்டேங்கிறாங்களே. போதும். வெளிய மழை, உள்ள இந்த தொல்லை தாங்க முடியலப்பா. தொல்லையா உனக்கு? என் தலைவன் டிஆர், எங்க தலை டிஆர். ஈரோடு போற வரைக்கும் வைப்பு தாங்க. என் தலைவனை வச்சு வைப் பண்றேங்க. இந்த அளவு பாட்டு கேட்க கூடாது வைப் பண்ணா. தம்பி, பாட்டு கேக்குறதா வைப்பே. நம்ம பேசாம இறங்கி பஸ்ல போயிடலாம். வில்லை பாரு, புஜி பேசாம இருக்கு. டிரைவ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்படித்தான் நடக்கிறது. டிரைவ் பண்ணும்போது பாட்டு தானே பாடக்கூடாது. யாராவது சொல்லுங்கடா, இவரை நிறுத்த சொல்லி. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறா. வர நிறுத்துற அவனை. மழைக்கே பொறுக்கல, மழை திருப்பி ஜாஸ்தி ஆயிருச்சு. 2வது முறையா எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருக்காங்க. இந்த பாட்டு உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் கேட்டு பாருங்க. நேயர் விருப்பமாக இந்த பாடலை உங்களுக்காக வழங்குவது உங்கள் சிவா அண்ட் சௌமி. சிவா மனசுல சௌமி. உண்மையாலுமே இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சாங்கை போயிட்டு கேளுங்க. பயப்படுங்க. பை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நான் பேய் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். வைப்புன்ட்டு இருக்காங்க. இதுல கிருஷ்ணகிரியில ஃபுல்லா மழை வந்துட்டு இருந்துச்சு. இங்க தர்மபுரி சைடுல பாத்தீங்கன்னா நல்ல காத்து அடிக்குது. சூறாவளி காத்து மாதிரி அப்படியே அடிக்குது. அநேகமா இந்த இடத்துல இந்த பாட்டை தான் போடணும்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் காத்து எப்படி அடிக்குதுன்னு. காத்தடிக்குது. நான் வந்துட்டு பாத்திரம் கழுவும் போதோ இல்ல வீடு துடைக்கும் போதோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்துட்டு மேக்சிமம் தேவா ஹிட்ஸ் சாங் தான் கேட்பேன். ஆக்சுவலா தேவா ஹிட்ஸ்னா வாய்ஸ் ஆஃப் தேவா, அந்த காத்தடிக்குது அந்த மாதிரி பாட்டு, சலோமியா அந்த மாதிரி வைப் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி கிடைக்கல. வாய்ஸ் ஆஃப் தேவா கிடைக்கல, வாய்ஸ் ஆஃப் இளையராஜா கிடைச்சது. பட் இளையராஜானா நீ தூக்கம் வருதும்ப, அதனால சரி இல்ல நல்லா இருக்கும். பட் வந்துட்டு கார்ல போகும்போது இந்த மாதிரி பாட்டு போட்டா அப்படி இனிமையா அப்படி இருக்குமா, அதனால தூங்கிடுவோம். அப்பாக்கு ரெஸ்ட். நம்ம ஆல்மோஸ்ட் தர்மபுரியை நெருங்கி விட்டோம். தர்மபுரி இன்னும் 2 தான் இருக்கு. அடுத்தது சேலம், சங்ககிரி, தொப்பூர் டோலுக்கு வந்தாச்சு. தொப்பூர் டோல் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் டோல் இன் திஸ் ரூட். இல்ல 4ல போய்க்கலாம். 4ல தான் அவங்க போக சொல்றாங்கப்பா. தொப்பூர் டோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போக வேணும். ஏன்னா அது வந்துட்டு நம்ம மழை மேல இருந்து இறங்குறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஆபத்தான ரோடு. உண்மையாலுமே ஆபத்தான ரோடு தான். இந்த மாதிரிலாம் காமெடியாக பண்ணிட்டு இருந்தேன்னா அம்மா வந்துட்டு அடிச்சிருவேன். உண்மையாலுமே வந்துட்டு
தொப்பூர் டோல் வந்து ரொம்ப ஆபத்தான டோல். ஆபத்தான டோல் இல்ல, ஆபத்தான ரோடு. ஆபத்தான ரோடு, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இங்க நடக்கும். உங்களுக்கு நீங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்லாம் கிளப்பிட்டுருக்காங்க. ரொம்ப டீப் ஸ்லோவா இருக்கும். ஸ்லோப்பா என்ன உணர்றேன்னா அதுக்கு மேல ரொம்ப டீப் ஸ்லோப்பா இருக்கும். ஸோ அதனால உங்களால வந்து வேகமா வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். இப்போ முன்னாடி நிக்கிற வண்டியை டக்குன்னு போய் அப்படியே நீங்க இடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கும். அதனால வந்துட்டு நீங்க அவங்க சொல்ற மாதிரி செகண்ட் கியர்லயே போங்க. ஓகே, இதுதான் நம்ம அந்த தொப்பூர்ல இருந்து இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ரைட் சைட்ல வந்துட்டு கார்லாம் போகணும், லெஃப்ட் சைட்ல வந்து ட்ரக்கு போகணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்பொழுது நம்ம எங்க வந்திருக்கோம்? எப்பயுமே ஸ்கிப் பண்ற இந்த டோலை இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாம போறோம். அதற்கு காரணம் 7:30 மணிக்கு எனக்கு இருக்கும் ஒரு மீட்டிங். ஸ்டார் பிரியாணி. இந்த டோல் பேர் ஸ்டார் பிரியாணி டோல். இது பேர் பெரியார் டோல்னு சொல்லுவாங்க. பக்கத்துல பெரியார் யூனிவர்சிட்டி இருக்கு. ஆமா, ஓகே. இல்ல 95 ரூபாய் தண்டம் பண்ணிக்கிறோம். சரி, இப்படியும் தெரிஞ்சுதான் நம்ம வந்து டோலை ஸ்கிப் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ரிட்டர்ன் போகும்போது ஸ்கிப் பண்ணிடுவோம். முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாடல் வந்து நம்ம மாத்திட்டோம். இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடலை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த பாட்டை போடுங்க. ஓகே, நம்ம சேலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப இருட்டாயிருச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால வந்து நம்ம பெருசா எதுவும் பேச வேண்டியதில்லை. சரி, மேற்கொண்டு அடுத்து நாங்க பார்ப்போம். அடுத்து நம்ம நிக்க வேண்டிய இடம் சங்ககிரி. அங்கே போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குங்கிறத தாண்டி அம்முக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மு வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் 2 பேர் இப்படி வந்து வெளியே விளாண்டுட்டு இருக்கோம். கடைக்கு அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்காங்க. புஜ்ஜி உள்ளே போனால் காருக்குள்ளே போனால் சத்தம் போடுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இங்கே வாரி பேக்கரியில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்கு மீட்டிங் போகுதுன்னு தெரில. 8:30 வரைக்கும் சொன்னாங்க. பட் எவ்வளோ நேரத்துக்கு போகுதுன்னு தெரில. ஓகே, இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:09. இப்போ வந்து அம்மு மீட்டிங் முடிச்சிட்டாங்க. அதனால நம்ம கிளம்பிட்டோம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் 8 மணி 9 நிமிடங்கள். இப்போ வந்து அம்மு மூஞ்சி காமிச்சாரு. நேரம் சரியாக 8 மணி 9 மணித்துளிகள். எதுக்கு நீங்க இப்படி வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்றீங்கப்பா? ஜாலியா இருக்கும். இரவின் மடியில் இப்போது உங்களுக்காக இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரனின் குரலில் விஜயகாந்த் நடித்த படத்தில் வைதேகி காத்திருந்தார் படத்திலிருந்து ராசாத்தி ஒண்ணு பாடல் ஒளிபரப்பாக போகிறது. கேளுங்கள். பொன்மாலை ஒண்ணு தேடுது. 8:30 to 8:30 மீட்டிங் சொல்லியிருந்தாங்க. 8:10க்குலாம் வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்ம அதனால திருப்பியும் வந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. நம்ம ஒரு 1/2 hour இல்லை 45 minutesக்குள்ள நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். 20 minutes அவ்வளோதான், கிட்ட தான் இங்கிருந்து. நம்ம எங்க இருக்கோம் கரெக்டாக சொல்லுங்க விஜி. சங்கமேஸ்வரர் கோவில், காவேரி பாலம் வந்திருக்கோம். இந்த பக்கம் பெருமாள் மலை இருக்கு, இந்த பக்கம் சங்கமேஸ்வரர் கோயில் இருக்கு, நடுவில் ஆறு இருக்கு. அது மேலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட இன்னொரு 10 minutesல வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து 9:15 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து அடுத்து எங்கள் அம்மா வந்து தோசை ஊற்றி வச்சுருக்காங்க, அப்புறம் இட்லி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம போய் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதாக. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பேச மாட்டீங்களோ தவிர வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சுருக்கீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா, பாய் பாய்.